மக முருகாசரணம். விநாயகர் கோயில்கள். ஸ்ரீ அச்சதீர்த்த விநாயகர் 63 ஒருவரான சோமாசிமார நாயனார் அவதரித்த திருத்தலம் இது. தான் செய்யும் சோம யாகத்தின் அவிர்பாகத்தை சிவபெருமானே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு முன் சுந்தரரது நட்பை பெற விரும்பி அவருக்கு விருப்பமான தூதுவளை கீரையை தினமும் பறவையார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு கீரை கொடுத்தனுப்புவரை பார்க்க விரும்பிய சுந்தரர் அப்பர் வந்தபோது சோமாசிமாரார் அவரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். சுந்தரர் இறைவனிடம் பரிந்துரைத்தபோது அவர் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று யாக அல்விசை வாங்கி கொள்ள வருவதாக வாக்களித்தார். சிவபெருமானே நேரில் வர இருப்பதால் வேத விற்பனர்கள் பலர் ஒன்று கூடி யாகத்தை சிறப்பாக நடத்தினர். சிவபெருமான் 4 வேதங்களையும் 4 நாய்களாக்கி தோளில் இறந்த கன்று ஒன்றினை சுமந்து வெட்டியானாக உருமாறி வந்தார். பார்வதியாரின் தலையில் ஒரு மதுக்குடம் இருந்தது. குழந்தைகளான விநாயகரும் முருகனும் சற்று வித்தியாசமான கோலத்தில் எழுந்தருள யாகத்தில் ஏதோ தவறு நேர்ந்துவிட்டது என்று எண்ணி பதறி ஓடிவிட்டனர் வேத விற்பனர்கள். மிகவும் அஞ்சி நின்ற மாறனாருக்கு விநாயகர் வந்திருப்பது சிவபெருமானே என்று குறிப்பால் உணர்த்தினார். அச்சம் நீங்கிய அவர் வெட்டியானாக வந்துள்ள தியாகராஜருக்கு அபரிபாகமளித்து வணங்கினார். இறைவன் பார்வதி சமேதராக குழந்தையுடன் காட்சி அளித்து சோமாசிமாரை ஆசீர்வதித்தார். அப்பரிலிருந்து மிக அருகிலுள்ள திருமாக்களம் கோவிலுக்கு செல்கிறோம். இவ்விரண்டு தலங்களுக்கும் இடையில்தான் சாலை ஓரத்தில் சோமாசிமாரனார் யாகம் செய்த தலம் உள்ளது. யாகம் நடத்தப்பட்ட மண்டபம் பண்டாரவாடை திருமாலம் எனப்படுகிறது. நாயனாரது பயத்தை நீக்கிய விநாயகர் அச்சம் தீர்த்த விநாயகர் எனப்படுகிறார். இறைவனுடன் வந்த பார்வதியாரது தலையில் இருந்த குடத்திலிருந்து கல் பொங்கிய இடம் கொங்காரிய நல்லூர், முன்பு கொங்குசாரா நல்லூர் எனப்பட்டது என்றும், இறைவன் சுமந்து வந்த பறைத்தானாக அடித்து கொண்ட இடம் அடியக்கமங்கலம் என்று அழைக்கப்படுகின்றன. யாக உற்சவம் ஐதீகமாக வைகாசி ஆயில்யத்தில் நடைபெறுகிறது. அன்று தியாகராஜர் வெட்டியான் கோலத்தில் காட்சி தந்த விநாயகர் கோலத்திலுமாக எழுந்தருளுகின்றனர். பதறி ஓடிய வேத விற்பனர்களுக்கு மறுநாள் மக நட்சத்திரத்தன்று காட்சி தரும் நிகழ்ச்சியும் விழாவில் கொண்டாடப்படுகிறது. விநாயகா போற்றி, கணபதியே போற்றி, விக்னேஸ்வரா போற்றி. நேசமுடன் தீபா. நன்றி.